the word of God, which is going to be happen in the end times. அருமையான அன்பின் பிதாவாகிய தேவன் அவர் நல்லவரும் உண்மையுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் அன்புள்ளவருமான தேவனாகிய கர்த்தராய் இருந்தார். Our Lord God Almighty is a very good God, powerful God, gracious God, and he is always taking care of his people. இந்த நாட்கள் வரைக்கும் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம். We already know our God is always a God of love. அந்த அன்பின் ஆண்டவர் ஒருவராயிருந்த அவர் தம்முடைய சீயோனில் 7 வகையான தூதகணங்களை நல்லவர்களாக அவருடைய அன்புக்குரியவர்களாக சிருஷ்டித்தார். That loving God created 7 different kind of angels to be the very perfect angels, those who will do good in his sight. இவ்விதமாக தன்னால் தன் அன்புக்குரியவர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட 7 வகையான தூதர்கள் அனைவரையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அன்பு செலுத்தவும் அவர்கள் அனைவரையும் ஆறுதல் செய்கின்ற ஒரு பிரதானமான தூதனை தேவன் உண்டாக்கினார். The Lord God, this loving God, created this 7 different kind of angels to take care of this loving angels. God created one more, a chief angel, to take care of these angels and to give consolation and to give protection over these 7 angels. அந்த பிரதான தூதனுக்கு கேரூப் என்று பெயர் சூட்டினார். And the Lord God named the chief angel is as Cherub. கேரூப் என்றால் தேவனை போன்றவன் என்ற பொருளுடையதாக இருக்கிறது. The term Cherub means equal unto God, like unto God. அவன் மிகுந்த ஞானமுள்ளவனும் அழகுள்ளவனும் பரிசுத்தனுமாய் இருந்தான். He was filled with the beauty and filled with the love and filled with the wisdom of God. இவர்கள் அனைவரும் சியோனின் வடபுலத்தில் உள்ள ஆராதனை கூடாரத்தில் தங்கி தரித்தவர்களாய் இருந்தார்கள். They were all dwelt in the northern part of Zion and they were dwelt in there. ஆண்டுகள் பல கடந்து போயிற்று. இப்பொழுது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனை போன்ற கேருப் என்பவன் தேவனுக்குரிய ஆராதனைகள் அனைத்தும் தனக்குரியவளாக வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே எண்ணினான். Years have rolled away. This protecting angel, the cherub, thought the worship which was given unto the Lord God, which will be turned over unto him. He was expecting the same worship unto him. எசையா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். Book of Isaiah 14th chapter 13 and 14 verses. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு கேருப்பானவன் இடம் கொடுத்தபடினால் தேவன் அவனை சியோனுக்கு புறம்பாக்கி போட்டான் என்று நாம் அறிய முடிகிறது. We could able to understand from Isaiah 14:13 and 14. He said, I will ascend to the heavens, I will raise my throne about the stars of God, I will sit enthroned on the mount of assembly, on the utmost heights of Mount Zaphon. Yes. When these words came out of the mouth of cherub, God sent him out of Zion and he is no more in the Zion. தேவனுடைய சமூகத்திலே இருந்து தேவனுக்கு விரோதமாய் எண்ணினவனாய் மாறினபடியால் தேவன் இவனுக்கு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தினார். The Lord God
gave him the judgment because he had a arrogant thought which was against the will of God. ஆனபடினாலே எஸ்ஐயா 14ஆம் அதிகாரம் 12 மற்றும் 15ஆம் வசனங்களின்படியாய் இவன் நியாயந்திருக்கப்பட்டு பூமியிலே வெட்டப்பட்டு மட்டுமல்ல, இவன் அகாதமான பாதாளத்திலும் தள்ளுண்டு போனவனாய் இருந்தான். That's why as we read from Isaiah 14 and 12 and 15, he was fallen from heaven and he was slain down. He was pushed by the Lord to the depths of the pit and he was ready to be judged. இவ்விதமாக தேவன் தம்முடைய சியோனில் இருக்கக்கூடிய தூதகணங்கள் யாவரையும் நல்லவர்களாக படைத்து, ஆனால் தங்களில் அன்பு செலுத்தி தேவனை போன்றவர்களாக கேரேப் முதற்கொண்டு அனைவரையும் சிருஷ்டித்த அன்பு பிதாவின் அன்பை இவர்கள் உணராதபடியினாலே இவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு சியோனிலிருந்து பூமியிலேயும் பாதாளத்திலேயும் தள்ளப்பட்டார்கள். This is how the loving God created the loving angels to love each other and to give the love and to show the love unto the Father God. By sensing not, by feeling not the real love of the Father, they have worked against the Lord. So the Lord sent them away, thrown them away from the Zion to the earth and even to the hell and Hades. ஆனபடியினால் இவன் பூமியிலே தள்ளப்பட்ட வேளையில் இதை குறித்து பிதாவுடைய இருதயம் மிகவும் துக்கப்பட்டபடியினால் அதோடு தன் அன்பை உதாசீனப்படுத்தின தள்ளப்பட்ட இந்த வலுசற்பமானவன் இவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்து அவனை தள்ளுவதற்குரிய அக்கினியும் கந்தகம் எரிகிற ஒரு இடம் அங்கு ஏற்படுத்தப்பட்டது. The Lord God not only thrown this cherub, this angel away from the Zion, and he had prepared the judgment also for him, and also a place which will be called the fiery lake of burning sulfur, which is going to be his eternal judgment.